டிரைவர் சைடில் தான் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அடிக்கிற டேங்க் இருக்கு, சிஎன்ஜி அடிக்கிற டேங்க் இங்கே தான் இருக்கு. சப்போஸ் நீங்க வந்து கேஸ் சிஎன்ஜி அடிச்சதுக்கு அப்புறம் இது மாட்டாம விட்டுட்டீங்கன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது. ஆனா எல்லா வண்டியிலையும் பாத்தீங்கன்னா இந்த பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பனா தான் நமக்கு வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ண இதே தெரியலைங்க, வண்டி வந்து ஆன்ல இருக்கா இல்ல ஆஃப்ல இருக்கான்னு எனக்கு சத்தியமா தெரியலைங்க. நிஜமாலுமே வேகமா நீங்க போறீங்க அப்படின்னா டப்புன்னு 2 கையும் தூக்கிட்டு இதை பிடிச்சிக்குங்க, சரிங்களா? அப்பதான் நீங்க சேஃப்டியா இருப்பீங்க. மறக்காம சீட் பெல்ட் போட்டுட்டு இதை பிடிச்சிக்குங்க மக்களே. சீட்டு பாருங்க, ஆட்டோல கூட கொஞ்சம் பெருசா இருக்குங்க. சீட்டை வந்து ஸ்டேரிங் மட்டும்தாங்க ரொம்ப கொஞ்சம் அகலமா இருக்கிற மாதிரி தெரியுது. இப்படி திருப்பும் போது இன்னும் கொஞ்சம் ஸ்டேரிங் வந்து சின்னதாக கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு. சீட் பெல்ட் அலாட் கொடுத்துருக்காங்க. டிரைவ் பண்ணும்போது நோ ட்ரிங்க் அண்ட் டிரைவ். மக்களே வணக்கம் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி கார்ஸில் தான் இருக்கிறோம். மறுபடியும் எதுக்கு சஷ்டி கார்ஸ் வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் பற்றி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். கமர்ஷியல் வெஹிக்கிளே இப்போ ரொம்ப டாப் செல்லிங்கில் இருக்கிற சூப்பர் கேரியர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீசல் வெஹிக்கிள் வந்துட்டு இருந்தது. PS6 நாம்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இப்போ சிஎன்ஜி பிளஸ் பெட்ரோல் வேரியண்ட்ல நமக்கு வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலராக போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிஎன்ஜியில் தான் ரொம்ப இதாக போயிட்டு இருக்கு. நல்ல மைலேஜ், நல்ல கிலோ வெயிட் திறன் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. சேம் பார்த்தீங்கன்னா ஈகோ வண்டியவே மாடிஃபை பண்ணி நமக்கு லோடு கமர்ஷியல் வெஹிக்கிளாக மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வண்டி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, நம்ம போய் நம்ம வண்டி பார்க்கலாம் டேரெக்டாக. சரி வாங்க போகலாம். டன்டடன், வெள்ளை கலரில் சூப்பராக கார் மாதிரி இருக்கிற வண்டி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஷோரூமோட எக்ஸிக்யூட்டிவ் நம்ம பார்த்து ஃபஸ்ட்டு டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட என்ன ரேட்டு, வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி, இது என்ன ஆஃபர் போகுது அப்படிங்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் வண்டியில் உள்ளே இருக்கிற இதெல்லாம் சொல்கிறவங்களுக்கு கேபினு, டயரு, டேங்க்கு, பெட்ரோல் டேங்க்கு அதெல்லாம் எல்லாமே இருக்குது. இது வந்து சிஎன்ஜி ப்ளஸ் பெட்ரோலு. அந்த வண்டியை பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நம்ம வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபஸ்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம்மா. வணக்கம்ண்ணா. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு. இந்த வண்டி வந்து ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் கேரியர் வந்து டீசலில் வரும்போது நான் இந்த வண்டி நம்ம தம்பிக்கிட்ட வச்சு ஓட்டிட்டு இருந்தோம். இதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்போ வந்து சிஎன்ஜி ப்ளஸ் பெட்ரோலில் விட்டுருக்குறாங்க. இதோட மைலேஜ் எப்படி, இந்த வண்டி என்ன ரேட்டு, என்ன ஆஃபரு, எவ்வளோ கொடுத்தா வண்டி எடுத்துக்கலாம், அது மட்டும் சொல்லுங்க எங்களுக்காக. அண்ணா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா 7,40,000 ரூபாங்கண்ணா. சரி, இதுலயே நம்மளுக்கு பெட்ரோல் வேரியன்ட் ஒன்று இருக்குங்க. ஓகேண்ணா. அது பாத்தீங்கன்னா 6,30,000 ரூபாய் வருதுங்க. ஓகே. நம்ம பாத்தீங்கன்னா இந்த மாசம் ஆஃபர் பாத்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபாய் இருக்குங்க. 30,000. ஆமாங்க, சிஎன்ஜிக்கு. இதே பெட்ரோல் போயிட்டீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய் வரையுமே ஆஃபர் இருக்குங்க. ஓகேண்ணா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு டவுன் பேமெண்ட் பாத்தீங்கன்னா 10,000 இருந்து 30,000 ரூபாய் வரி கட்டினாலுமே உங்களுக்கு பண்ணிடலாம். ஓகே. ஆனா நிறைய வண்டி பாத்தீங்கன்னா 0 டவுன் பேமெண்ட்லயே வண்டி எடுத்துக்கலாமே, அந்த மாதிரி ஆஃபர் எதுவும் இருக்குங்களா? ஆனா அந்த மாதிரி இருக்குங்கண்ணா. நம்ம சிவில் ஸ்கோர் பொறுத்து பண்ணிக்கலாங்கண்ணா. நம்ம சிவில் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கேற்றாப்புல நான் 0 டவுன் பேமெண்ட்ல பண்ணிக்கலாம். சிபில் நல்லா இருந்தா 0 பேமெண்ட்லயே நீங்க வந்து வண்டி எடுத்துக்கலாம். ஒண்ணு நீங்க கவலையே பட வேண்டாம். நீங்க சிபில் இருந்தா மட்டும் உங்களுக்கு போது வண்டி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குது. வண்டி வந்து தாராளமா பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வண்டியில இருக்கிற எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் உங்களுக்கு சொல்றேன். நன்றி, வண்டியை வந்து ரிவ்யூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பேசுனது நீங்க கேட்டீங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வண்டியில இருக்கிற ஃப்ரண்ட் என்னென்ன இருக்கு, எப்படி யூஸ் பண்றோம், என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். வண்டியில் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஈகோ நம்ம கார் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு சைடில் கூட ஒரு ஃபோட்டோ போடுறேன், நீங்கள் பாருங்கள். அந்த காரை வச்சு தான் பேஸ் பண்ணி இந்த வண்டி வந்து நமக்காக கொடுத்துருக்குறாங்க. அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, சேம் இதே தான். இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணாடிக்கு தகுந்த மாதிரி 2 வைஃபர் கொடுத்துருக்காங்க. வைஃபரில் வந்து நம்ம மற்ற டைமு நம்ம இடையில பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கிற மாதிரி, தண்ணி வர்ற மாதிரி ஃபீச்சர் இதில் இருக்குது. வைஃபர் போடும்போது தண்ணி அடித்து வைஃபர் கண்ணாடி கழுவுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. பம்பர் வந்து முன்னாடி கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் இருக்கிற இதெல்லாம் இல்லை. வண்டியோட ஹைட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 4 அடி 4 அடிக்கு உள்ள வரைக்கும் இருக்கும். அந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குது. அப்புறம் ஹெட்லைட் பாருங்கள். ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அது என்ன வெளிச்சம் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி வண்டி நிறைய ஓடிட்டு இருக்கு ரோட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஏலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டும் சரி இண்டிகேட்டரும் சரி ஏலஜனில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே என்ன இருக்குது, ரிப்ளேட்டர் இருக்குது. சென்டரில் பார்த்தீங்கன்னா எஸ் பேட்ச் இருக்குது. இப்போ ரீசெண்டாக எல்லா கார்லையும் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஸோட சிம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா காருக்கு தகுந்த மாதிரி பெருசாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த சூப்பர் கேரியரில் பார்த்தீங்கன்னா அழகாக வண்டிக்கு தகுந்த மாதிரி சின்னதாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் கேரியர் அப்படிங்கிற பேட்ச் இருக்குது. சிஎன்ஜி இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி ப்ளஸ் பெட்ரோல் அப்படிங்கிற சிம்பிள் இருக்குது. சரி, அடுத்தது வந்து சைடில் பார்ப்போம். இப்போ டிரைவர் சைடு இதில் பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு டிரைவர் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரைவர் சைடில் தான் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அடிக்கிற டேங்க் இருக்கு, சிஎன்ஜி அடிக்கிற டேங்க் இங்கே தான் இருக்கு. இந்த டேங்க்ல எத்தனை சிஎன்ஜி அடிக்கிறதுக்கு உண்டான டேங்க் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 டேங்க் இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் 2 டேங்க்ல ஃபில் பண்ணோம்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 300 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும் சிஎன்ஜியில். சப்போஸ் சிஎன்ஜியே முடிஞ்சு நீங்கள் வண்டி இடையில நிற்கிதுன்னு நீங்கள் கவலையப்பட வேணாம். பெட்ரோல் ஒரு 3 லிட்டரு 4 லிட்டர் பெட்ரோல் உள்ளே இருந்தாலே போகுது நமக்கு. அதனால் பயம் இல்லாமல் ஓட்டலாம். சிஎன்ஜி வந்து ரொம்ப தூரம் இருக்குது, பக்கத்தில் இல்லை, அடிக்க முடியல அப்படிங்கிற கவலையே இல்லாமல் இந்த சிஎன்ஜி ப்ளஸ் பெட்ரோல் வண்டி எடுத்துட்டிங்கன்னா போதும். கீழே பார்த்தீங்கன்னா இதுதான் சிஎன்ஜி அடிக்கிற செட்டப்புங்க. பாருங்கள், இந்த மவுத்தை வந்து நீங்கள் கழட்டினீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக இதில் அடிச்சுக்கலாம். இதில் தான் மவுத் இருக்குது, ப்ரெஷர் கேஜ் எல்லாமே ஓப்பன் ப்ளஸ் க்ளோஸ் எல்லாமே இதில் செட்டப் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து கேஸ் சிஎன்ஜி அடித்ததுக்கப்புறம் இது மாட்டாமல் விட்டுட்டிங்கன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது. சேஃப்டி பர்பஸுக்கோசரம் இதெல்லாம் மாட்டினா மட்டும்தான் நமக்கு வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சஸ்பென்சர் தான் கொடுத்துருக்குறாங்க, லீஃப் கிடையாது. மற்ற வண்டியில் கொடுத்துருக்குற மாதிரி லீஃப் கிடையாது. பேக்கில் மட்டும்தான் இந்த வண்டிக்கு உண்டான வெயிட் லோடு அப்படிங்கிறனால லீஃப் பேக்கில் மட்டும்தான் லீஃப் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு சஸ்பென்சர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்சரு அதுவே நம்ம வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் ஆகிக்கும், அந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டயர் பார்த்தீங்கன்னா 155க்கு 13. டாடா ஏசி விட இது பெருசு. ஏன்னா டாடா ஏசிலே பார்த்தீங்கன்னா 145க்கு 12 தான் கொடுக்குறாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 155க்கு 13. எல்லாத்தையும் ரிம்முமே பெருசு, டயருமே பெருசு. சரிங்களா, வண்டி லோடு ஓட்டையில் பார்த்தீங்கன்னா லோடுக்கு தகுந்த மாதிரி வெயிட்டும் சரி எவ்வளோ வேணாலும் வெயிட் வச்சுக்கலாம். அதனால் டயர் பெருசாக இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு பிரயோஜன ப்ராப்ளம் வராது. டயர் பெருசாக இருக்கிறனால நமக்கு வந்து யூஸ் தான். பின்னாடி பார்த்தீங்கன்னா சேம் அதே டயர் தாங்க, 155க்கு 13. ஆனால் லீஃப் பேக்கில் பார்த்தீங்கன்னா லீஃப் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது லோடு வண்டி அப்படிங்கிறனால லீஃப் கொடுத்துருக்காங்க. இது எத்தனை லீஃப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 லீஃப் கொடுத்துருக்காங்க. ஆனால் டாடா ஏசியில் பார்த்தீங்கன்னா 5 லீஃப் கொடுத்துருக்காங்க. 5 லீஃப் கொடுத்துருந்தாலுமே சின்ன சின்ன லீஃப் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 4 லீஃப் கொடுத்துருக்காங்க. 4 லீஃபுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக ஹெவியாக இருக்குங்க. நீங்கள் லென்த்தாகவும் இருக்குது, ஹெவியாகவும் இருக்குது. அதனால் லோடுக்கு தகுந்த லீஃப் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. இப்போ டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா 2 லீஃப் 3 லீஃப்லேயே வந்து அவ்வளோ லோடு உட்கார்ற மாதிரி லீஃப் வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட தொட்டி வந்து என்ன லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா டாடா ஏசி விட லென்த்து. எல்லா விதத்துலையுமே டாடா ஏசியோட இந்த தொட்டி பார்த்தீங்கன்னா, தொட்டி மட்டும் இல்லைங்க, வண்டியே பார்த்தீங்கன்னா டாடா ஏசி விட 1 இன்ச்சு பெருசு தான் நமக்கு. ஏன்னா டாடா ஏசி வந்து 7 அடி, இது வந்து 7.25 அடி தொட்டி லென்த்து. அகலம் பார்த்தீங்கன்னா 5 அடிங்க. பேக்கில் பாருங்கள். அடுத்தது பேக்கில் பார்த்தீங்கன்னா டோர் நீக்கிற மாதிரி 2 லாக் கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளேட்டர் இருக்குது, பிரேக் லைட்டு, இண்டிகேட்டரு, ரிவல்ஸ் போட்டாலும் கூட லைட் எரியுங்க. சரிங்களா, அந்த அளவுக்கு டெக்னாலஜி இருக்குது இதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி பின்னாடியே கொடுத்துருக்காங்க. இதாங்க சைலன்சர் இதுதான் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியுது சைலன்சர் அப்படின்ட்டு. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா PS6 அப்படிங்கிற ஃபியூச்சர் வந்ததுலேருந்து இந்த சைலன்சரோட இதே மவுஸே மாறிடுச்சு. ஏன் வண்டியில் ஒரு சைலன்சரோட பார்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் 3 லட்சம், ஒவ்வொரு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் 5 லட்சம்லாம் சைலன்சருக்கு உண்டானது மார்க்கெட்டு இருக்குங்க. ஆனால் அந்த சைலன்சருக்கு உண்டான வேலை அந்த மாதிரி அது பண்ணுது. PS6 நாம்ஸ் பிரகாரம் அந்த புகையை வந்து வெளியே கொடுக்காது, அந்த மாதிரி அந்த சைலன்சர் வேலை பண்ணுது. அதனால தான் இப்போ நான் அந்த சைலன்சரை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிவல்ஸோட பார்க்கிங் சென்சார் இருக்குங்க. 4 கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து லோடு ஏற்றிட்டு பின்னாடி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா பார்க்கிங் சென்சார் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து நல்லா இண்டிகேட் பண்ணும். இங்கே வந்து பின்னாடி வண்டி இருக்குது, ஏதோ பொருளை முட்ட போகிறீங்க, ஏதோ ஒரு இதில் ரொம்ப நெருக்கமாக வந்துட்டீங்க, உங்களால் சென்டர் மிரரில் லோடு ஏற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டர் மிரரில் உங்களுக்கு தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங் சென்சார் இருக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேட்ச் கூட பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்காங்க. சூப்பர், அதாவது மாருதி சுசுகி அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கர் தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கோ டிரைவர் சீட், அதாவது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் எல்லா வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனாக தான் நமக்கு வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா வண்டி வந்து நம்ம எங்கேயோ பக்கம் நிறுத்துறோம், ஓப்பனாக இருக்கிறனால
கழட்டிட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதை மட்டும் டெக்னாலஜி வந்து, அதாவது டெக்னாலஜி மாற்றாமல் ஓப்பன்லேயே தான் கொடுக்குறாங்க. எதனால் அப்படின்னு எனக்கும் தெரியல. மேபி எனக்கு தெரிஞ்சு இதை வந்து டெய்லியும் கவனிக்கணும் அப்படிங்கிறக்கொசரம் இருக்கலாம். ஆனால் சேஃப்டி விசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது சரியா இல்லை. ஏன்னா எப்போ வேணாலும் திருட்டு நான் போகலாம், வாய்ப்பு இருக்குது. அடுத்த லெஃப்ட் சைடில் எதுவுமே கிடையாது. அடுத்து வந்து நம்ம கேபின்குள்ளே போகலாம். மெயினானதே கேபின் தான். ஓகே மக்களே, வாங்க அப்படியே. கேபின் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டிரைவர் சைடு வந்திருக்கிறோம். டிரைவர் சைடு பார்த்தீங்கன்னா டோர் பார்த்தீங்கன்னா இது வந்து டோர் நல்லா அகலமாகவும் பெரிய டோராகவும் இருக்குது பார்க்கறதுக்கு. டோரில் என்னென்ன இருக்குது ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா, டோரில் எல்லாம் நார்மலாக ஆட்டோவுக்கு உண்டான ஸ்பெஷலிஸ்ட்டாக மட்டும்தான் இருக்குது. லாக், டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான லாக்கு, கண்ணாடி ஏற்றுறதுக்கு உண்டான அந்த லிஃப்ட் இருக்குங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. இந்த பிளாஸ்டிக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு உள்ளே இருக்கிற ஏர் உள்ளே போகிறதுக்கு வெளியே வர்றதுக்கு ஏர் வர்றதுக்குன்னு நினைக்கிறேன். அதுக்காகத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கேபின்குள்ளே அடுத்து உள்ள என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட்டு மட்டும்தாங்க குறையா இருக்குது இந்த வண்டியிலேயே. சீட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாகவும், ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ள 3 பேர் உட்கார்ற அளவுக்கு உண்டான இட வசதி வந்து ஃபுல்லாகவே இருக்கு. சீட்டு மட்டும் நல்லா ஹைட்டு வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. சீட்டை வந்து நம்ம மடக்கிக்கலாம். சீட்டை தூக்கி பார்த்தோம்னா தான் இன்ஜின் இங்கே இருக்குங்க. சரிங்களா, நம்ம சீட்டுக்கு அடியில் தான் இன்ஜின் இருக்குது. இன்ஜின் சீட்டுக்கு அடியிலேயே இருந்தாலுமே நமக்கு வந்து ஹீட் வந்து மேலேயே வராது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சீட்டில் அடியில் பாருங்கள், அந்த அளவுக்கு இந்த சீட், அதாவது ஹீட் ப்ரூஃப்லாம் கொடுத்து நல்லா பிளாஸ்டிக்கில் நல்லா ஹெவியாக தான் கொடுத்துருக்காங்க. சீட்டு கடியில் வந்து நல்லா கொடுத்து ஹீட்டு மேலே வராத அளவுக்கு ஃபுல்லாக, அதாவது ஃபுல்லாக பேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. உள்ளதான் விஷயம் நிறைய இருக்குது. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஏறுறதுக்கு வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறனால பார்த்தீங்களா, வீலுக்குமே பாடிக்கும் உண்டான கேப் பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. இவ்வளோ கேப் இருக்கும்போது நம்ம எவ்வளோ லோடு வச்சாலுமே கீழே வந்து உட்காராது. நல்லா ஹைட்டாகவே இருக்கு. ஒவ்வொரு வண்டியில் 2 பக்கம் லீஃப் இருந்ததுன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது லீஃப் வந்து ஒன்றா தட்டி போடணும், இல்லாட்டி புதுசு லீஃப் மாத்துற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சஸ்பென்சர் வந்து நம்ம ஓட்டுற விதத்தில் பொறுத்து தான் இந்த சஸ்பென்சர் வந்து வீக் ஆகும். எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க மக்களே. உள்ள வந்துட்டோம். உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, எப்போ நான் சொல்றதா, வண்டியில உட்காந்து இந்த ஸ்டேரிங்கை பிடிச்சாதான் ஒரு சொகுசே இருக்குங்க. டிரைவருக்கு உண்டான அழகு, ஸ்டைலு, வண்டியை பிடிச்சி ஓட்டுறவங்களுக்கு டிரைவரோட ஃபீல் வந்து இதுல உட்காந்தாதான் அந்த ஃபீலே இருக்கும். இந்த வண்டி ஓட்டும் போது ஸ்டேரிங் பிடிச்சி ஒரு லோடு ஓட்டும் போது இது ஒரு ஃபீல் எப்படிதான் இருக்கும். ஸ்டேரிங்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. R1 கொடுத்துருக்காங்க. சென்டர்ல S அப்படிங்கிற சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாமே பிளாஸ்டிக்ல கொடுத்துட்டாங்க. இதுதாங்க எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இப்போ வர டாடா ஏசில கூட பார்த்தீங்கன்னா சில்வரில் அவ்வளோ ஸ்டைலாஸ்ட் சில்வரில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்குறாங்க. மக்களை இப்போ ஸ்டேரிங்கில் பார்த்தோம். ஸ்டேரிங்க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஆட்டோவுக்கு இருக்கிற மாதிரி தான் சிம்பிளாக இண்டிகேட்டர் வந்து ரைட் சைடில் இருக்குது. ஹெட்லைட்டுக்கு உண்டான சுவிட்ச் வந்து ரைட் சைடில் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வைப்பர், தண்ணி அடிக்கிறதுக்கு உண்டான, அதாவது மேலே தூக்குனா தண்ணி அடிக்கும். போன டைம் ஆட்டோவில் அமுத்தி வைப்பர் ஓடிச்சு. இந்த டைம் அந்த தப்பு பண்ண மாட்டேன், அதனால தான் சாவி ஆன் பண்ணவே இல்லை. அடுத்தது சாவி ஆன் பண்ணி டிஸ்பிளே பார்த்தோம்னா நார்மலா சிம்பிளா நீட்டா இருக்குங்க. அதுல பாத்தீங்கன்னா நார்மல் டிஜிட்டல் அனலாக் மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கு. முதல்ல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா இதே மெத்தேடு மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த வண்டியில இந்த லெஃப்ட் சைடுல இருக்கிறது, கை வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா சிஎன்ஜி வந்து டேங்க் ஃபுல்லா இருக்கு. பெட்ரோல் பாத்தீங்கன்னா எம்டில இருக்கு. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2 விதமான மெத்தட்லயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிஎன்ஜி பிளஸ் பெட்ரோல் ரெண்டுமே போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இயற்கைக்கு எந்த ஒரு பொல்யூஷனுமே கிடையாது இந்த வண்டி நம்ம ஓட்டையில. பெட்ரோல் ஓட்டும் போது கூட பாத்தீங்கன்னா நிறைய பொல்யூஷன் கண்டிப்பா வரும். BS6 இருந்தாலுமே டீசல் வண்டியில பாத்தீங்கன்னா நிறைய பொல்யூஷன் வரும் கண்டிப்பா. ஏன்னா நானும் ஒரு டிரைவர் தான். ரோட்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போதே நான் நிறைய வண்டி நான் பாக்குறேன், எவ்வளவு புகை போகுது, எவ்வளவு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா அந்த வண்டினால மட்டுமே பிரச்சனை வராது, நம்ம ஓட்டுற விதத்தாலையும் இருக்குது. நிறைய வெயிட் போட்டாலுமே வண்டி போயிடும். சப்போஸ் வண்டியை வந்து நீங்க சரியா கவனிக்கலைனாலுமே வண்டி போயிடும். கரெக்டா வந்து ஆயில் மாத்தணும், கரெக்டா வந்து பெட்ரோல் அடிக்கணும், கரெக்டா டீசல் அடிக்கணும். அந்த மாதிரி எல்லாமே நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா மட்டும்தான் வண்டியோட சேஃப்டி வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும். கரெக்டான டைமுக்கு சர்வீஸ் பண்ணணும். இப்போ இந்த வண்டியை வந்து நம்ம பெட்ரோல் பிளஸ் சிஎன்ஜி அப்படிங்கும்போது இது எப்படி நம்ம வந்து யூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு சுவிட்ச் இருக்கு பாருங்க. கீழே பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா சிஎன்ஜின்னு இருக்கு, லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா பெட்ரோலோட சிம்பிள் இருக்கு. இதை வந்து நீங்க 1 டைம் ப்ரெஸ் பண்ணும்போது பெட்ரோலுக்கு மாறிடும். இன்னொரு டைம் மாறும்போது, இன்னொரு டைம் அமுத்தும் போது சிஎன்ஜிக்கு மாறிடும். அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு பட்டன் வச்சே நம்ம வந்து பெட்ரோலு பிளஸ் சிஎன்ஜில எல்லாமே மாத்திக்கலாம். ஆனா எந்த ஒரு லேக்குமே இருக்காது. நீங்க சிஎன்ஜில ஓட்டும் போதும் சரி, பெட்ரோல் ஓட்டும் போதும் சரி. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, பெட்ரோல் வண்டியில நம்ம பெட்ரோல்ல ஓட்டும் போது 107 NM டார்க்ல ஓடுது. சிஎன்ஜில ஓடும் போது 97 NM டார்க்ல ஓடுது. இது வந்து ஒரு 4 சிலிண்டர் வண்டி. மாருதியோட ஈகோ இருக்கு பாத்தீங்களா, ஈகோவோட காரோட மெத்தேடு தான் பேக் வீல் மூவிங். அடுத்து பாத்தீங்கன்னா
கேபினுக்குள்ளே அடுத்து என்ன இருக்குன்னா விஷயம் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு தாங்க. டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நமக்கு ஸ்டோரேஜ் மாதிரி தான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாகவே நோட்டு புக்கு எது வேணாலும் வச்சுக்கலாம். இங்கே ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, செல்லு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 12 வோல்ட் அடாப்டர் கொடுத்துருக்காங்க சார்ஜ் போடுறதுக்கு. என்ன வேணாலும் நீங்கள் அடாப்டர் குத்தி சார்ஜ் போட்டுக்கலாம். மேபி லேப்டாப்பு, ஃபோனு எது வேணாலும் நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். அந்த அடாப்டர் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இன்னொரு ஸ்டோரேஜ் ஒன்று இருக்குது. டேஷ்போர்டுன்னு எடுத்துக்கிட்டாலே ஃபுல்லாக நமக்கு வந்து ஸ்டோரேஜ் கொடுத்து ஆட்டோவில் நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் நோட்டு புக்கு பேனா பென்சில் நிறையா ஆட்டோ நம்ம ஓட்டும் போது எல்லாம் தேவைப்படும், பில்லு புக்கு அப்படின்ட்டு. சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா கீர் பார்த்தீங்கன்னா இது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்பீடு கீர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, கீர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. கீர் பார்த்தீங்கன்னா காரு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மெத்தேடு கொடுத்துருக்காங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. காரில் நீங்கள் அதாவது மாருதி கம்பெனியில் வந்து கார் ஓட்டினீங்கன்னா எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ சேம் இந்த வண்டியோட ஃபீல் அப்படியே இருக்குது. நீங்கள் 1 டன் வெயிட்டை போட்டு நீங்கள் ஓட்டினீங்கனாலும் கண்டிப்பாக வந்து இந்த வண்டியோட ஃபீல் வந்து அப்படியே தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இதில் வந்து டீசல் வண்டி நாங்கள் வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 300-400 கிலோமீட்டர் நானே ஓட்டியிருக்கேன். கேரளா ட்ரிப்பு போயிட்டு வந்தோம். அதனால் அது ஓட்டின ஒரு ஃபீலில் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கண்ணாடி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு நைட் லேம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. நைட்டில் வந்து அது வேணா ஆன் பண்ணிக்கலாம். ஆனால் டோர் நீக்கிற மாதிரி எந்த வண்டியிலுமே காருக்கு இருக்கிற மாதிரி நம்ம கொடுக்குறதில்ல. சரிங்களா. லைட் ஆஃப் பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா கைப்பிடி ஒன்று கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைடும் ஒன்று இருக்குது, கோ டிரைவர் சைடும் ஒன்று இருக்குது. டிரைவர் சைடு வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா இதை பிடிப்பாங்களா ஸ்டேரிங் பிடிப்பாங்களான்னு மட்டும் எனக்கு தெரியல. ஆமாம், வேகமாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா டப்புன்னு 2 கையும் தூக்கிட்டு இதை பிடிச்சிக்குங்க. சரிங்களா. அப்போ தான் நீங்கள் சேஃப்டியாக இருப்பீங்க. மறக்காமல் சீட் பெல்ட் போட்டுட்டு இதை பிடிச்சிக்குங்க மக்களே. ஸ்டேரிங் கூட நீங்கள் விட்டுட்டு சீட் பெல்ட் போட்டு ஸ்டேரிங் கியரில் ஒரு கை வச்சுக்கிங்க, இதில் ஒரு கை வச்சுக்கிங்க. சரிங்களா. அதான் நீங்கள் ரொம்ப சேஃப்டியாக இருப்பீங்க. ஸ்டேரிங்கை விட்டுருங்க. அதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க நான் நினைக்கிறேன். சரி இது விட்டுருங்க. சீட்டு பாருங்கள், ஆட்டோவில் கூட கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. சீட்டை வந்து ரொம்ப சின்னதாக கொடுத்து சீட்டோட வண்டியோட மவுஸே வந்து சீட்டை சின்னதாக கொடுத்து மவுஸே கெடுத்துட்டாங்க. இந்த சீட்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக பெருசாக கொடுத்துருந்தா நல்லா சாஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா. அங்கே பாருங்க தலை பாருங்க எங்கே போய் முட்டுது அப்படின்னு. நேராக வந்து இங்கே தான் முட்டுது. சீட்டு பார்த்தீங்கன்னா பாதி முதுகுக்கு தான் வருது. இங்கே ஷோல்டர் வரைக்கும் கூட சீட் இல்லைங்க இந்த வண்டியில். இது ஒன்று தான் பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் கீருக்கு பக்கத்துலேயே வந்து ஹேண்ட் பிரேக் இருக்குது. நல்லா எடுத்து விட்டுக்கலாம், மேலே தூக்கிக்கலாம். இந்த ஹேண்ட் பிரேக்கும் பார்த்தீங்கன்னா நான் இந்த அசோக் லைலாண்டில் ஒரு வண்டிக்கு அசோக் லைலாண்ட் தோஸ்த் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தாங்க இருக்குது. இந்த ஹேண்ட் பிரேக்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபியூச்சராக நல்ல சேஃப்டி இதில் நல்ல ஒரு மெத்தட், சின்ன மெத்தடில் நல்லா அழகாக கொடுத்துருந்தான். இந்த இடம்லாம் நல்ல ஃப்ரீயாக நமக்கு இருந்திருக்கு. ஹேண்ட் பிரேக் பக்கத்துலேயே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு தண்ணி பாட்டிலு, ஒரு 1 லிட்டரு அதெல்லாம் வச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். வைக்க முடியுமான்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வண்டியை பீர் பாட்டிலே வைக்கலாம். பீர் பாட்டிலே வைக்கலாமா? நம்ம கேமராமேன் சதீஷ் பார்த்தீங்கன்னா இதில் பீர் பாட்டிலே வைக்கலாம் அப்படின்னு சொல்கிற. அப்படியே இதெல்லாம் அது வைக்க முடியுமான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து என்ன இருக்குங்க சொல்கிறதுக்கு? சீட்டு பார்த்தீங்கன்னா 3 பேர் தாராளமாக உட்காரலாம். என்ன சாஞ்சுக்கிறதுக்கு ஒன்று மட்டும்தான் இதில் குறை. சரிங்களா. எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது சொல்லாமல் இருக்குதா? பின்னாடி பாருங்கள் மக்களே, கண்ணாடி பாதிக்கு பாதி கண்ணாடி ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா இங்கிருந்து எட்டி பார்த்துக்கலாம் ஃபுல்லாகவே பின்னாடி என்ன நடக்குது அப்படின்ட்டு. கண்ணாடியெல்லாம் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. பின்னாடி வந்து நல்லா பார்த்துக்கலாம் பின்னாடி போகும்போது. அதுக்கப்புறம் காற்று வாங்கினா கூட வேணாலும் நீக்கி விட்டுக்கலாம், சாத்திரா இருந்தாலும் சாத்திக்கலாம். ஓகேங்களா. லாக்கோட தான் இருக்குது வண்டி. வந்து நம்ம ஓட்டி பார்க்கலாமா? இப்போ வந்து நம்ம வண்டி வந்து டெஸ்ட் ட்ரைவ் பார்ப்போம். வெளியில நம்ம போகிறதில்ல, கிரவுண்டுக்குள்ளேயே நம்ம ஓட்ட போகிறோம். சரி வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணோம் இதே தெரிலிங்க. வண்டி வந்து ஆனில் இருக்கா இல்லை ஆஃபில் இருக்கான்னு எனக்கு சத்தியமாக தெரிலிங்க நிஜமாலுமே. ஹேண்ட் பிரேக் எடுத்துக்குவோம். சத்தம் கேட்டுதுங்களா? ரிவல்ஸ் போட்ட சத்தம். ஸ்டேரிங் மட்டும்தாங்க ரொம்ப கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி தெரியுது. இப்படி திருப்பும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்டேரிங் வந்து சின்னதாக கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு. நல்லா இருக்குது. இப்போ வந்து ரிவல்ஸில் தான் போகிறோம். ஒரு ரவுண்ட் அப்படியே உள்ளே போயிட்டு வருவோம். சரிங்களா. வண்டி எப்படி இருக்குன்னு ஓட்டி உங்களுக்கு சொல்கிறேன். ஓட்டி சொல்லணும்னு அவசியமே இல்லை. வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, இனிமேல் எடுக்கிற மாதிரி ஐடியா இருந்தாலும் சரி, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆட்டோன்னு சொல்லவே முடியாதுங்க மக்களே. இது வந்து காரே தான். அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்டேரிங் மட்டும்தாங்க பெருசாக இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா செம பிக்கப்பில் இருக்குது. டேனிங் ரேடியேஷன்லாம் நல்லா இருக்குங்க. திருப்பறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்டேரிங்லேருந்து பலூன் வருமா?
ஸ்டேரிங்லேருந்து பலூன் வராது, மூக்கு குத்துனா ரத்தம் தான் வரும். பலூன் வருதான்னு கேட்குறேன். இந்த கார் ஸ்டேரிங் மாதிரி இருக்கு, பெருசாவும் இருக்கு. மக்களே இங்கே பாருங்க, ஆட்டோவில் சீட் பெல்ட் அலாட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, தெரியுதுங்களா? சத்தம் கேட்குதா உங்களுக்கு? சீட் பெல்ட் அலாட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஒரு நல்ல விஷயந்தான். இது ஒரு நல்ல விஷயந்தான் மக்களே. சீட் பெல்ட் வந்து போடலை அப்படின்னா கட்டாயம் அலர்ட் வருது. அதனால் நம்ம போட்டுக்கிட்டு ஓட்டுறதுனால நல்ல ஒரு சேஃப்டி தான். வண்டி செம பிக்கப்பாக இருக்குது. அதாவது லோடுக்கு வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. லோடு இருக்கும்போது ஒரு நாள் ஓட்டி உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தனியாக நான் போடுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் வச்சுருந்தது பார்த்தீங்கன்னா டீசலில் தான் வண்டி வச்சுருந்தோம். அந்த வண்டி வந்து எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டிட்டாங்க. அதை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பெரிய வண்டி வேணும் அப்படிங்கிறக்கோசரம் அதை கொடுத்து போட்டு நாங்கள் வந்து பிக்கப்பில் வண்டி எடுத்துட்டோம். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிக்கப்பில் தான் நம்ம வீடியோ பண்ண போகிறோம். சரிங்களா, வண்டி வந்து சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு. எனக்கு பிடிக்கவில்லைங்க, ஸ்டேரிங் ஒன்று தான் பிடிக்கல வண்டியில். ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது. நல்லா அழகாக சின்னதாக காருக்கு கொடுத்த மாதிரி பவர் ஸ்டேரிங் அது மாதிரிலாம் கொடுத்துருக்கலாம். இது வந்து பவர் ஸ்டேரிங் கிடையாது. ஆனால் பவர் ஸ்டேரிங் மாதிரி நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. சரிங்களா, மெயினானது சீட் பெல்ட்டு மறக்காமல் நீங்கள் டிரைவ் பண்ணும்போது கட்டாயமாக சீட் பெல்ட் போட்டு தான் ஓட்டணும். உங்களுக்கு அதுதான் சேஃப்டி. அது இல்லாமல் குடும்பத்துக்கும் அதுதான் நல்லது. உங்களை நம்பி நிறைய பேர் குடும்பத்தில் இருப்பாங்க, அதுதான் நல்லது. நான் சொன்ன மாதிரி பீர் பாட்டிலாம் வச்சு ஓட்டக்கூடாது. நம்ம கேமராமேன் சொன்ன மாதிரி பீர் பாட்டிலாம் வச்சுட்டு ஓட்டக்கூடாதுங்க. டிரைவ் பண்ணும்போது நோ ட்ரிங்க் அண்ட் டிரைவ், அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. வீடியோ எண்டுக்கு வந்துட்டு நம்ம இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதோட ஃபீச்சர்லாம் எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். இதில் ஏதோ ஒன்று நான் சொல்லாமல் இருந்துதான் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா அடுத்த டைமு அந்த தவறை பண்ணாமல் உங்களுக்காக சொல்கிறதுக்கு எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வண்டியில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். வண்டி பார்த்தீங்கன்னா நான் செம்ம நல்லா ஹைட்டாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்லைக்காச்சும் எனக்கு கொடுங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்க முடியும். வண்டி வந்து இதில் 2 கலர் இருக்குங்க மக்களே. சில்வர் கலர் ஒன்று இருக்குது, ஒயிட் இருக்குது. ஓகே, பாய் பாய்.